பொறுப்பு, ஆசிரியருடைய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கின்றது. அதை அவர்கள் செய்வதை செய்தால்தான் ஒரு 100க்கும் மேற்பட்ட ஒரு அப்துல் கலாம்களை ஒரு பள்ளியில உருவாக்க முடியும். அன்றைக்கு அந்த பள்ளியில இருந்து ஐயா அவர்கள் சொந்த ஊர் அப்துல் கலாம் அவர்கள் வந்தார்கள். இங்கே இருக்கின்ற பள்ளியிலே இருந்து ஒரு ஏஆர் அவர்கள் வந்தார்கள். ஜஸ்டிஸ் நாகமத் அவர்கள் சொல்லும் பொழுது தான் வந்த வழியை சொன்னார்கள். அங்கே இருந்து அவர் ஒருத்தர் தான் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு 130 கோடி பேர்கள் இருக்கின்ற இந்த நாட்டில் ஒவ்வொரு பள்ளிக்கும் மாதிரிக்காக ஒருவர் வந்தால் இந்த நாடு முன்னேறாது. ஒவ்வொரு கல்லூரியிலும் டஜன் கணக்கானவர்கள் சிந்தனையாளர்களாக உயரிய இடங்களை அடைவர்களாக வர வேண்டும். அதற்கு ஆசிரியருடைய பங்கு இன்றியமையாத பங்கு. எனக்கு 2-3 இடங்கள்ல இந்த பள்ளி சிறந்த பள்ளி என்று எனக்கு தோன்றிற்று. நாங்கள்லாம் வந்தோம்னா முதல்ல அமர்ந்தது தலைமை ஆசிரியருடைய அறையிலே தான் அமர்ந்திருந்தோம். தலைமை ஆசிரியருடைய இடம் காலியாகவே இருந்தது. யாரும் அங்கே போய் உட்காரவில்லை. பல பள்ளி பல விழாக்களுக்கு நான் போயிருக்கிறேன். தலைமை ஆசிரியர், கல்லூரி முதல்வர், பிரின்சிபால் போய் போட்டிருக்கோம். அந்த காலேஜ் கமிட்டி ஒருத்தர் போய் அதில் உட்காந்துருவார். ஏன்னா நான் என்ன உரிய இடம் என்று. இந்த நகரத்தார் வாழுகின்ற பூமியில் நாமும் வாழுகிறோம் என்ற பெருமையை ஏற்படுத்தி தந்த அந்த சமுதாயத்தினுடைய உயர்ந்த தொலைநோக்கு சிந்தனையில் உருவான பள்ளிகளில் நகரத்தார் மேல்நிலைப் பள்ளியோடு இன்று மெத்தலாட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியும் இன்று உயர்ந்து நிற்கின்றது. குப்பையில் கிடந்த மாணிக்கமாக சொல்வார்கள். இங்கு இருக்கக்கூடியவர்கள் தினசரி பார்த்தோமானால் சென்ற ஆண்டு வரை ஆற்று ஓரத்தில் இருந்த ஒரு குப்பை கிடங்காக, வேலிக்கருவை மண்டி கிடந்த ஒரு சாதாரண புதராக கிடந்த இடம் இன்று ஓங்கி உயர்ந்து மிகப்பெரிய கல்வி நிலையமாக உயர்ந்திருக்கிறது என்றால் அந்த பெருமை ஐயா ஏஆர் அவர்களையும் ஐயா ஜமீன்தார் அவர்களையும் சுறுசுறுப்பாக தேனியை போன்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாமாங்காரன் செந்தியன் அவர்களையும் இன்னும் அவரோடு இருக்கக்கூடிய அத்துணை நகரத்தாரையும் சார். பொதுவாக கல்வி நிலையங்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், இந்திய நாட்டிலே கல்வி பணியை வித்திட்டவர்கள் கிறிஸ்துவ பாதிரியார்கள் என்று சொன்னார்கள். இந்த தேசத்திலே வித்திட்டவர்கள் வேண்டுமானாலும் அவர்களாக இருக்கலாம். பல்வேறு பகுதிகளிலே பல்வேறு சமுதாயத்தை சார்ந்த பள்ளிகள், கல்லூரிகள் இயங்கி வந்திருக்கிறதை நாம் பார்த்திருக்கின்றோம். அங்கெல்லாம் இருக்கின்ற ஒன்று இங்கு இல்லை. எந்த சமுதாயத்தை சார்ந்த கல்லூரி எங்கெல்லாம் இருந்தாலும் அங்கு சேர்க்கப்படுகின்ற மாணவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நகரத்தார் பள்ளியிலே மட்டும்தான் நகரத்தார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 10%, பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 90% பயிலுகின்ற நிலை இங்கல்ல. இந்தியா முழுவதும் இருக்கின்ற எந்த நகரத்தார் பள்ளி கல்லூரிகளிலும் இந்த நிலைதான். இதுதான் ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு உண்மையிலே கல்வியை தொண்டாக செய்கின்ற ஒரு நிறுவனம் என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்எல்ஏ அவர்கள் சொல்றது என்னன்னா, ஒரு நல்ல எஜுகேஷன், நல்ல ஸ்டூடெண்ட்ஸாக வரணும் அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஆள் அதுல இருந்து பார்த்தா 10வது இந்தியா வல்லரசு நாடு ஆகணும்னா 12 பேராவது டசன் கணக்கில் வேணும்னாங்க. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாகவே வந்துடுறேன், நமக்கு பிஸ்னஸ் தான் தெரியாதனால ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட் வந்துடுறேன். இப்போ நீங்கள்லாம் இந்த மாதிரி வரணும்னா பேசிக் எஜுகேஷன் என்பது உங்களுக்கு கேரண்டி இப்போ வந்துருச்சு. இதில் வந்து என்னென்ன நீங்கள் பண்ணிக்கணுமோ உங்களுக்கு அதுக்கான ஃபீச்சர்ஸ், ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இன்றைக்கி இருக்கிறதே வெரி வெல் குட். ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகிட்டே வந்துடும். நான் லாஸ்ட் 10 இயர்ஸ் அந்த ஸ்கூலுக்கு வந்து செகண்ட் ஆஃப் த டைம் வர்றேன். நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஃபியூச்சரில் மற்றவங்க அசோசியேட் ஆகும், ஸ்கூலோட அசோசியேட் ஆகும் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஓரளவு கேப்பை பிரிட்ஜ் பண்ணி உங்களை கொண்டு வந்துடுவாங்க. இப்போ டீச்சர்ஸும் நீங்களும் சேர்ந்து எடுக்க வேண்டியது என்னன்னா, அப்பார்ட் ஃப்ரம் த பேசிக் எஜுகேஷன்